நதிகளின் ஆதாரம் நீர். கடல், ஏரி, குளம், கண்மாய், ஆறுகள் போன்ற நீர்நிலைகளில் ஆற்று நீர் மட்டுமே உயிரோட்டமுள்ள நீர். மனிதனின் பண்பாடு மற்றும் கலாச்சாரம் இந்த ஆறுகளின் படுகைகளிலே தோன்றியது. மேற்கிலிருந்து தெற்கும் கிழக்கிலிருந்து வடக்கும் என இந்திய திருநாட்டின் அனைத்து பகுதிகளிலும் ஆறுகள் பாய்கின்றன. இவற்றில் சில ஆறுகளில் வெள்ளம் வரும் அதே நேரம் மற்ற ஆறுகள் நீரின்றி வறட்சியாகவும் காணப்படுகிறது. இன்றைக்கு இந்திய ஆறுகள் எப்படி இருக்குன்னா, வெள்ளம் வரும்போது நிறைய வெள்ளம் வந்து சேதாரம் பண்ணிட்டு கடலுக்கு தண்ணி போயிடும். மற்ற காலங்களில் தண்ணி இல்லாமல் வறட்சியாக கிடக்கும். ப்ரொஃபசர் என்ஜினியர் A.Sc காமராஜ் தமிழ்நாடு பொதுப்பணித்துறையில் உயர் பதவியில் பணியாற்றி வந்தவர். அவ்வேளையில் விவசாயிகள் தண்ணீர் பஞ்சத்தால் பாதிப்படைந்ததை அறிந்து தன்னால் முடிந்த அளவுக்கு சிறு சிறு திட்டங்களை உருவாக்கி அவர்கள் வாழ்க்கைக்கு வழிவகுத்து தந்தவர் A.Sc காமராஜ் அவர்கள். நதிகள் இணைக்க வேண்டும் என்று நீண்ட நாள் கனவு. நேர்காலத்திலிருந்து நதிகள் இணைக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதற்காக K.L. ராவ் ஒரு இணைப்பு திட்டத்தை கொடுத்தார்கள். அது இந்திய நிலத்தை தாண்டி வரும் பொழுது தண்ணீரை பம்ப் செய்ய வேண்டியிருந்தது. அதற்கு அன்று உற்பத்தியான மின்சாரம் முழுவதும் அதற்கு தேவைப்பட்டது. ஆகவே அது கைவிடப்பட்டது. பிறகு கேப்டன் தஸ்தர் அவர்கள் ஒரு திட்டம் கொடுத்தார்கள், மாலை கால்வாய் என்று. அது டெக்னிக்கலாக முடியாது என்று அதை கைவிட்டு விட்டார்கள். 10 வருட காலமாக ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு கங்கா குமரி தேசிய நீர்வழிச்சாலை என்ற திட்டத்தை உருவாக்கியுள்ளார். இன்று நதி இணைப்பு சொல்கின்ற NWA நேஷனல் வாட்டர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி 80லிருந்து இது ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த திட்டம் வர வேண்டும் என்று தான் நான் ஆதரவு கொடுக்க ஆரம்பித்தேன். எப்படியாவது திட்டம் நடந்துவிட வேண்டும் என்று. ஆனால் அந்த திட்டத்தில் பல மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றன. ஏனென்றால் அவர்களுக்கு பயம், தண்ணீர் நம்மை விட்டு போய்விடுமோ என்ற பயத்தில் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. முக்கியமாக நம்மை சுற்றியுள்ள 3 மாநிலங்கள், ஆந்திரா ஏற்றுக்கொள்ளவில்லை, கர்நாடகா ஏற்றுக்கொள்ளவில்லை, கேரளா ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திட்டமாக வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்டதுதான் நீர்வழிச்சாலை. இது ஒரு சமதள கால்வாய் மூலம் நதிகளின் இயற்கையான போக்கில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் அதன் உபரி நீரை மட்டுமே நீர் குறைவாக உள்ள நதிகளுக்கு பிணைக்கும் ஓர் புதுமையான திட்டம். ஒரு இடத்துல வெள்ளம் இருக்கும்போது இன்னொரு இடத்துல வறட்சி இருக்கும். அந்த சீசனில் வந்து கடலுக்கு போயிடும். அப்புறம் அங்கேயே தண்ணி இருக்காது. இது எல்லா இடத்துலையும் இந்தியா முழுவதும் தான் நடக்குது. அதனால இதை கட்டுப்படுத்தணும்னா வெள்ளத்தை கட்டுப்படுத்தி வெள்ளத்தை எடுத்து சேமித்து வறட்சி பகுதிக்கு கொடுக்கணும். அதே பகுதிக்கு கொடுத்தோம்னாக்க வருடம் முழுவதும் தண்ணீர் கிடைக்கும், விவசாயம் பண்ணணும். இதன் செயல் வடிவ மாதிரியை மதுரை மாவட்டத்தில் உள்ள நகரி என்ற ஊரில் வடிவமைத்துள்ளனர் இத்திட்ட வல்லுநர்கள் குழு. தேவைப்படும் பொழுது மற்ற மாநிலத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இது வாட்டர் கிரிட். இதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். இது பம்பிங் எங்கேயுமே கிடையாது. திட்டத்தில் எங்கேயுமே பம்ப் பண்ண வேண்டிய, பம்ப் பண்ணால் அதுக்கு மின்சாரம் நிறைய வேணும். இந்த நதி இணைப்பில் பம்ப் பண்ணால் நிறைய மின்சாரம் வேணும். இந்த அந்த பிரச்சனையும் கிடையாது. இந்திய ஆறுகள் 3 பகுதிகளாக சமதள கால்வாய்கள் மூலம் பிணைக்கப்படுகிறது. தென்னிந்திய ஆறுகளான கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி மற்றும் கேரள ஆறுகள் சதர்ன் வாட்டர்வேஸ், அதாவது தெற்கு நீர்வழிச்சாலை என பிரிக்கப்பட்டு கடல் மட்டத்திலிருந்து 250 மீட்டர் உயர சமதள கால்வாய்கள் மூலம் பிணைக்கப்படுகிறது. மத்திய இந்தியாவில் பாயும் மகாநதி, நர்மதா, தபதி மற்றும் தெற்கு கங்கா ஆகியன சென்ட்ரல் வாட்டர்வேஸ், அதாவது மத்திய நீர்வழிச்சாலை என எடுத்துக்கொள்ளப்பட்டு அவையும் கடல் மட்டத்திலிருந்து 250 மீட்டர் உயர சமதள கால்வாய்கள் மூலம் பிணைக்கப்படுகிறது. ஹிமாலயன் வாட்டர்வேஸ், அதாவது இமாலய நீர்வழிச்சாலை யமுனா, கங்கா, பிரம்மபுத்திரா மற்றும் கங்கையின் பாசன பகுதிகள் அனைத்தையும் சேர்த்து கடல் மட்டத்திலிருந்து 500 மீட்டர் உயர சமதள கால்வாய்கள் மூலம் பிணைக்கப்படுகிறது. ஆறில் போக்கில் எந்த விதமான மாற்றம் இருக்காது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளம் வரும்போது மட்டும்
அந்த வெள்ள நீர் எடுத்து தேய்க்கிறோம். மற்றபடி சாதாரண காலத்தில் எந்த தண்ணீரை எடுக்க மாட்டோம், தண்ணி போய்கிட்டே இருக்கும், அதே போக்கில் போகும். எந்த மாற்றமும் நதிநீரில் ஆறுகளில் எந்த மாற்றமும் இருக்காது. இந்த நீர்வழிச்சாலையின் ஆழம் 10 மீட்டராகவும் அகலம் 120 மீட்டராகவும் இருக்கும். இந்த திட்டத்தின் மூலம் மழை காலங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை தடுக்க முடியும். வெள்ள சேதத்தினால் வருடந்தோறும் உண்டாகும் 40,000 கோடி செலவை கட்டுப்படுத்த முடியும். அதே நேரம் வறட்சியால் ஒரு பகுதி மக்கள் வாடுவதையும் போக்க முடியும். ஆண்டிற்கு 600 மில்லியன் மக்களுக்கு குடிநீர் தடையில்லாமல் கிடைக்கும். நிலத்தடி நீர்மட்டமும் பல பகுதிகளில் உயர்ந்துவிடும். இதனால் 15 கோடி ஏக்கர் நிலப்பரப்பிற்கு நீர்ப்பாசனம் பெற முடியும். இது விவசாயிகள் செழிப்பாக விவசாயம் செய்யவும் உணவு பற்றாக்குறையை போக்கவும் உதவி செய்யும். இந்த நீர்வழி சாலையின் கால்வாய்கள் மூலம் 15,000 கிலோமீட்டர் நீள உள்நாட்டு கப்பல் போக்குவரத்து செய்யவும் அதன் மூலம் அரசுக்கு வருமானம் ஈட்டவும் வழிவகுக்கலாம். இந்த நீர்வழி சாலை அமைப்பதற்கு தோண்டி எடுக்கும் மண்ணை வைத்து ஆற்று வழி நெடுஞ்சாலையையும் அமைக்கலாம். கங்கை முதல் குமரி வரை சுலபமாக சென்று வர நிலப்பரப்பின் மீது நீர்வழி சாலையை ஒட்டி ஒரு புதிய போக்குவரத்து சாலை அமையவும் உதவியாக இருக்கும். இந்தியா ஆயில் இறக்குமதிக்காக வருடம் ஒன்றிற்கு செலவு செய்யும் 1,50,000 கோடி செலவையும் குறைக்க முடியும். இந்த ரிட்டர்ன் என்று எடுத்துக்கொள்வது சுமார் 15-20% ரிட்டர்ன் கிடைக்கிறது போடுகின்ற பணத்திற்கு. ஆகவே இதை அரசானது பிரைவேட்டாக இணைந்து கொண்டு இதை லகுவாக செயல்படுத்தும். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் என்று அழைக்கப்படும் புலன்மீன் மின்சாரத்தை இந்த கால்வாயில் இருக்கும் தண்ணீர் மூலம் எடுக்க முடியும். இதனால் ஒரு வருடத்திற்கு 60,000 மெகாவாட் மின்சாரம் கிடைக்கும். மின்சார பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். இந்த திட்டத்தின் மூலம் கிடைக்கும் நீரால் காடுகளை வளர்க்க முடியும். அதனால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதையும் உலகம் வெப்பமயம் ஆவதையும் குறைக்க முடியும். இந்த நீர்வழி சாலையை ஒட்டி புதிய நகரங்களை உருவாக்க முடியும். பல தொழிற்சாலைகள் உருவாக்கி அதன் மூலம் இந்தியாவை வளமிகு இந்தியாவாக மாற்ற முடியும். இந்த திட்டத்தை மத்திய அரசிற்கும் மாநில அரசுக்கும் கொடுத்துருக்கோம். மத்திய அரசு கொடுக்கும்பொழுது இது பெரிய திட்டம்னால அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலை தான் டாக்டர் அப்துல் கலாம் ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. நீங்கள் மாநில ரீதியாக பிரித்து செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. முடியும்னு மாநிலத்துக்கு கொடுங்க அப்படின்னு அவரே வாங்கிட்டு போய் பீகார் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்களும் அங்கே திரும்ப போய் பேசியிருக்கோம். பீகாரில் அதை ஏற்றுக்கிட்டாங்க, தமிழ்நாட்டையும் ஏற்றுக்கிட்டு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலையும் கொடுத்துருக்காங்க. 2 மாநிலத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஆந்திரா எடுத்துக்கிற தயாராக இருக்காங்க, கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கேரளாவும் எனக்கு கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வருஷமே போன வருஷம் கூப்பிட்டாங்க. கர்நாடகம் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இந்த மாநிலங்களும் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம சுற்றியுள்ள மாநிலம் ஏற்றுக்கொண்டால் நமக்கும் தண்ணி பிரச்சனை கிடையாது, அவருக்கும் தண்ணி பிரச்சனை. இந்த திட்டத்திற்கு மொத்தமாக சுமார் 7 லட்சம் கோடி செலவாகும் என கணக்கிடப்பட்டுள்ளது. அப்படி செலவிடும் பணத்திலிருந்து ஆண்டிற்கு நேரடியாகவே 1,20,000 கோடி வருமானத்தை ஈட்ட முடியும். இந்த திட்டத்தை செயலாக்குவதன் மூலம் 250 மில்லியனுக்கும் மேலான வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தர முடியும். இந்த திட்டம் உறுதியான பயன் அளிக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்திலேயே பென்னிகுக் என்ற ஆங்கிலேய கர்னல் முல்லை ஆற்றின் இடையே பெரியார் என்ற அணை ஒன்றை கட்டி மலையை குடைந்து அதை வைகை என்ற நதியுடன் இணைத்து அது தென் தமிழக மாவட்டங்களுக்கு பயன் அளிப்பதை நாம் நூற்றாண்டு காலமாக பார்த்து வருகிறோம். இந்த நதிநீர் பிணைப்பு திட்டம் வருங்கால இந்தியாவை வளமிகு இந்தியாவாக்கும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. நதிநீர் பிணைப்பு திட்டத்தை ஆதரிப்போம். வளமான வாழ்வுக்கு வழிவகுப்போம்.